வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் கடலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் கடந்த 26/4/2025 அன்று கடலூர் SR ஜாங்கிட் மண்டபத்தில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதியரசருமான மாண்புமிகு நீதியரசர் திரு SS சுந்தர் அவர்கள் SR ஜாங்கிட் வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தார். பின்னர் 68 பயனாளிகளுக்கு ரூபாய் 15.35 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், அனைவருக்கும் சட்டம் என்பது சமம், அனைவருக்கும் நியாயம் கிடைத்திட வேண்டும் என்பதற்காக 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட அளவில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அனைவருக்கும் நியாயம் கிடைத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர் நிகழ்வாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் சம வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவை சேர்ந்த பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி ஒருவர் தேர்வின் போது தனக்கு பதிலாக உதவியாளர் மூலம் தேர்வு எழுதுவதற்காக அனுமதி கோரி நீதிமன்றத்தை நாடிய போது கீழ்நிலை நீதிமன்றங்களில் நிராகரிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக எளியவர்களுக்கும் சமநீதி வழங்கிட வேண்டும் என்பதற்காக அவரது கோரிக்கை ஏற்கப்பட்டது. பின்னாளில் அவர் சட்ட வல்லுநராக அமெரிக்காவில் உயர்ந்தார். எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கும் பட்சத்தில் கடினமாக உழைத்து நம்மை விட உயர்ந்த நிலையில் செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. பொதுமக்களுக்கு விரைந்து நீதி வழங்கிட வேண்டும் என்பதற்காக மக்கள் நீதிமன்றம் மூலம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. மேலும் தற்போதைய உலகமயமாக்கலை அடுத்து வாகன பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் வெப்பமயமாதல் தவிர்க்க இயலாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இது போன்றவற்றை தீர்ப்பதற்காகவும் பசுமை போர்வையை அதிகரித்திடவும் தூய்மையான காற்றினை உருவாக்கிடவும் மரங்கள் வளர்ப்பது மிகவும் இன்றியமையாததாக உள்ளன. கடந்த ஆண்டுகளில் மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணியை தீவிரப்படுத்தியதன் காரணமாக லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. இந்த ஆண்டும் இப்பணிகள் தொடர்ந்து நடைபெற உள்ளது. பொதுமக்கள் தங்களால் இயன்ற அளவு தங்களது வீடுகளில் மரக்கன்றுகளை நடவு செய்து பராமரித்திட வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலாளரும் மாவட்ட நீதிபதியுமான திருமதி K. சுதா அவர்கள், கடலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி சுபத்ரா தேவி அவர்கள், தமிழ்நாடு அரசு சொத்து பொறுப்பாட்சியர் திரு D. லிங்கேஸ்வரன் அவர்கள், மாவட்ட நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா, திரு செந்தில்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார், கடலூர் மாநகராட்சி ஆணையாளர் திருமதி அனு, வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் சாக்சம் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு சபஸ்ராஜ் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 24/4/2025 அன்று செந்துறை ஞானாம்பாள் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இம்முகாமில் அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திருமதி மலர் வேலண்டினா தலைமை வகித்து பேசியதாவது, யாருக்காக சட்டம் இயற்றப்பட்டதோ அது அவர்களை சென்றடைய வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளை தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வளர்த்து ஆளாக்க வேண்டும். குழந்தைகள் எதையும் தாங்குபவர்களாக இருக்க வேண்டும். சமுதாயத்தை பாதுகாக்க பெண் குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி அறிவு இருக்க வேண்டும். கைபேசியின் பயன்பாட்டை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் கற்றுத்தர வேண்டும். கைபேசியில் நல்லது கெட்டது இருக்கிறது, அவர்கள் எதனை பயன்படுத்துகிறார்கள் என்பதை பெற்றோர்கள் தான் கண்காணித்து குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று பேசினார். இம்முகாமில் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி மணிமேகலை, செந்துறை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் தலைவரும் மாவட்ட உரிமையல் குற்றவியல் நீதித்துறை நடுவருமான செல்வி ஆக்னஸ் ஜெபகிருபா ஆகியோர் முன்னிலை வகித்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் பற்றியும், பெண் குழந்தைகளின் திருமண வயதை பற்றியும், பாலியல் சமத்துவத்தை பற்றியும் எடுத்து கூறினார்கள். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு கால் மார்க்ஸ், வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு ரவி மற்றும்
30 கிராமங்களை சேர்ந்த மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக வழக்கறிஞர் திரு சின்னதுரை வரவேற்புரை ஆற்றினார். இறுதியில் செந்துறை வட்ட சட்டப்பணிகள் குழுவின் முதுநிலை நிர்வாக உதவியாளர் திருமதி புனிதா நன்றியுரை ஆற்றினார். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 14/6/2025 அன்று மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை உள்ள அனைத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மற்றும் மனவாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கிக் கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. உரிமையல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனடியாக வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனம் ஒருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காடிகளும் வருகின்ற 14/6/2025 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள உரிமைகள் என்றால் என்ன என்று பார்ப்போம். மக்களாட்சி நாட்டில் மக்கள் பாதுகாப்புடன் வாழ்வதற்கும் அவர்களது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகவும் ஒரு சில அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த அதிகாரமே உரிமை எனப்படும். அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன? மக்களாட்சி நாட்டில் மக்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்புடனும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு சில உரிமைகள் தேவைப்படுகின்றன. அவ்வுரிமைகள் மக்கள் வாழ்க்கை, தொழில், சுதந்திரம் ஆகியவற்றை பாதுகாப்பதற்காக அரசியல் அமைப்பால் வழங்கப்பட்டுள்ளது. அவையே அடிப்படை உரிமைகள் எனப்படும். அடிப்படை உரிமைகளின் நோக்கம் என்ன? இந்திய குடிமக்களிடையே சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்ப்பது, ஆட்சியாளர்களிடமிருந்து மக்களுடைய சுதந்திர உரிமைகளை பாதுகாப்பது, குடிமக்களுடைய கலாச்சார மற்றும் கல்வியியல் உரிமைகளை பேணி வளர்ப்பது, அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அதற்காக நீதிமன்றத்தில் வழக்கிட்டு நீதி பேராணைகள் வழியாக தீர்வு பெறுவது. அடிப்படை உரிமைகளின் முக்கியத்துவம் என்ன? அடிப்படை உரிமைகள் இந்திய நாட்டின் உயர் சட்டமான அரசியல் அமைப்பு சட்டத்தால் வழங்கப்படுகின்றன. அடிப்படை உரிமைகளை மறுக்கவோ நீக்கவோ முடியாது. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும். அரசின் வரம்பு மீறிய தலையீட்டிற்கும் தனிமனித சுதந்திரத்திற்கும் இடையே ஒரு சமத்துவத்தை நிலவ உதவுவதே அடிப்படை உரிமையாகும். அடிப்படை உரிமைகளை மீறும் வண்ணம் சட்டம் இயற்ற இயலாது.
அடிப்படை உரிமைகள் 6 வகைப்படும். அவை சமத்துவ உரிமை ரைட் டு ஈக்வாலிட்டி, சுதந்திர உரிமை ரைட் டு ஃப்ரீடம், சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சமய சுதந்திர உரிமை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், கலாச்சார மற்றும் கல்வியியல் உரிமைகள் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், அரசியலமைப்பின் தீர்வழிகள் பெற உரிமை ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், சமத்துவ உரிமை ரைட் டு ஈக்வாலிட்டி. ஷரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எந்த குடிமகனும் அவனது நாட்டில் உள்ள சட்டங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் உட்பட்டவன். இந்திய எல்லைக்குள் எந்த நபரின் சமத்துவத்தையோ அல்லது சட்டங்களின் சம பாதுகாப்பையோ அரசு மறுக்கக்கூடாது என ஷரத்து 14 கூறுகிறது. ஆணும் பெண்ணும் சட்டத்தின் முன் சமம் என்றாலும் பெண்களுக்கு தனி பாதுகாப்பு கொடுக்க தனிச்சட்டம் இயற்றலாம் எனவும் நியாயமான வகைப்பாடு செய்யலாம் எனவும் அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. ஷரத்து 15 அரசு எந்த குடிமகனையும் அவனுடைய மதம், இனம், சாதி, பால், பிறப்பிடம் ஆகியவற்றில் எதையாவது காரணமாக காண்பித்து பாகுபாடு காட்டுதல் ஆகாது. கடை, பொது ஓய்வு விடுதிகள், உணவு விடுதிகள் மற்றும் பொதுவான பொழுதுபோக்கு இடங்கள், அரசால் நிதியளிக்கப்பட்டுள்ள கிணறுகள், தொட்டிகள், குளியல் துறைகள், சாலைகள் உபயோகிக்க தடைப்படுத்தவோ தகுதி இன்மைப்படுத்தவோ பொறுப்புக்குள்ளாக்கவோ தடைப்படுத்தவோ கூடாது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சட்டம் இயற்றலாம். சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கி உள்ள வகுப்பினர்கள் அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு தனிச்சட்டம் அரசு ஏற்படுத்தலாம். ஷரத்து 16 அரசின் கீழுள்ள எந்த அலுவலகத்திலும் பணி அல்லது பணி நியமனம் குறித்த விவரங்களில் எல்லா குடிமகன்களுக்கும் சம வாய்ப்பு அளித்தல் வேண்டும். இந்தியாவில் எப்பகுதியில் வாழ்ந்து வந்தாலும் வேலை வாய்ப்புகளில் அரசு சம வாய்ப்பு அளிக்க மறுக்கக்கூடாது. பிறப்பிடம் மற்றும் உறைவிடம் அடிப்படையில் அரசின் ஒரு அலுவலகத்தில் அல்லது பணியில் ஒரு குடிமகன் அமர தகுதியற்றவராக ஆக்கப்படக்கூடாது. ஷரத்து 17 தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை மூலம் எந்த தகுதியின்மையாவது ஏற்படுத்தப்பட்டால் அது குற்றமாக கருதப்பட்டு சட்டப்படி தண்டிக்கப்படும். ஷரத்து 18 ஒரு குடிமகனுக்கோ அல்லது குடிமகன் அல்லாதவருக்கோ அரசு பட்டங்கள் வழங்குவது தடை செய்யப்படுகிறது. ஆனால் இராணுவம் மற்றும் கல்வியில் சிறப்புடையவர்களுக்கு பட்டங்கள் அளிப்பதை ஷரத்து 18(1) தடுக்கவில்லை. சுதந்திர உரிமை ரைட் டு ஃப்ரீடம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 19(1) ஷரத்து இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய 6 வகையான சுதந்திரங்களை அளித்துள்ளது. சமூக கட்டுப்பாடு மற்றும் ஒட்டுமொத்த மக்களின் நலன் ஆகியவற்றில் கருத்தில் கொண்டு சுதந்திரத்தின் மீது நியாயமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஷரத்து 19(1)(a) படி பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம் உள்ளது. ஆனால் அரசின் பாதுகாப்பு, அண்டை நாட்டு நட்புறவு, பொது அமைதி, அறநெறியிலான ஒழுக்கம், நீதிமன்ற அவமதிப்பு, அவதூறு கூறல், குற்றம் செய்ய தூண்டுதல், இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ஷரத்து 19(1)(b) படி அமைதியாக ஆயுதமின்றி கூடுவதற்கு சுதந்திரம் உள்ளது. ஆனால் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை மற்றும் பொது அமைதியின் நலனுக்குட்பட்டு நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ஷரத்து 19(1)(c) படி கழகங்கள் மற்றும் சங்கங்கள் அமைப்பதற்கான சுதந்திரம் உள்ளது. ஆனால் பொது அமைதி அல்லது அறநெறியின் நலன், இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை ஆகியவற்றின் நலனுக்குட்பட்டு நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ஷரத்து 19(1)(d) படி இந்தியா முழுவதும் சென்று வர சுதந்திரம் உள்ளது. ஆனால் பொதுமக்களின் நலம் மற்றும் பழங்குடியினரின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ஷரத்து 19(1)(e) படி இந்தியாவிற்குள் எப்பகுதியிலும் தங்கி வாழும் உரிமை உள்ளது. ஆனால் பொதுமக்களின் நலனிற்குட்பட்டு நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். ஷரத்து 19(1)(f) படி சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருந்தது. ஆனால் அது 44வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை அந்தஸ்திலிருந்து நீக்கப்பட்டு ஷரத்து 300 சாதாரண உரிமையாக சேர்க்கப்பட்டது. ஷரத்து 19(1)(g) படி எந்த தொழில், பணி மற்றும் வணிகம் அல்லது வியாபாரத்தை செய்ய சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுமக்களின் நலன் கருதியும் அரசின் நலன் கருதியும் நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். குற்ற செயல்களுக்கான குற்ற தீர்ப்பு பொறுத்த பாதுகாப்பு. ஷரத்து 20 கிளாஸ் 1 ஒரு குற்றமெனும் குற்றச்சாட்டப்பட்ட செயல் செய்யப்பட்ட காலத்தில் அமலில் இருந்த சட்டத்தினை மீறியதற்கு தவிர
வேறு எந்த குற்றத்திற்காகவும் ஒரு நபர் தண்டிக்கப்படலாகாது மற்றும் குற்றம் நடந்த காலத்தில் அமலில் இருந்த சட்டத்தின் கீழ் எது அபராத தொகையாக விதிக்கப்பட்டிருக்குமோ அதற்கு மேற்பட்ட அபராத தொகைக்கு ஒரு நபரை உட்படுத்துதல் கூடாது. ஷரத்து 20 கிளாஸ் 2 படி எந்த நபரும் ஒரே குற்றத்திற்கு ஒரு தடவைக்கு மேல் குற்ற வழக்கு இடப்பட்டு தண்டித்தல் ஆகாது. ஷரத்து 20 கிளாஸ் 3 படி ஒருவர் தன்னை தானே குற்றஞ்சாட்டிக் கொள்ள வற்புறுத்தப்படுவதில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு நபர் தனக்கே எதிராக ஒரு சாட்சியாக ஆக்கப்படுவதற்கு வற்புறுத்தக்கூடாது என ஷரத்து 20 கிளாஸ் 3 கூறுகிறது. ஷரத்து 21 படி வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு. எந்த நபரின் வாழ்க்கையையும் அல்லது தனிநபர் சுதந்திரத்தையும் சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நடைமுறைகளில் தவிர மற்ற வழிகளில் மீறுதல் ஆகாது என கூறப்பட்டுள்ளது. 21A கல்வி கற்பதற்கான உரிமை. 6 முதல் 14 வயதுள்ள சிறார்கள் அனைவருக்கும் அரசு இலவச கட்டாய கல்வி அளிக்க அரசு ஏற்பாடு செய்தல் வேண்டும். ஷரத்து 22 சில சூழ்நிலைகளில் கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு. கைது 2 வகைப்படும். சாதாரண குற்றவியல் சட்டத்தின் கீழ் கைது, தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது. ஷரத்து 22(1) சாதாரண சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கான உரிமைகள். கைது செய்யப்படுபவருக்கு கைது செய்வதற்குண்டான காரணங்களை எவ்வளவு விரைவாகவோ அவ்வளவு விரைவாக தெரிவித்தல் வேண்டும். கைது செய்யப்பட்டவர் தன் விருப்பப்படி ஒரு வழக்கறிஞரை நியமித்துக் கொள்ளலாம். அவர் ஏழ்மை நிலையில் இருப்பின் அரசே அவருக்காக ஒரு வழக்கறிஞரை நியமிக்கும். ஆனால் ஒருவன் ஏற்கனவே தக்க நீதிமன்றத்தால் தண்டனை அளிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருப்பின் அவனுக்கு இவ்வுரிமை கிடையாது. தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்தப்பட்டுள்ள நபர்கள். தடுப்பு காவல் என்பது ஒரு குற்றம் ஒரு நபரால் செய்யப்படாமல் தடுக்க அந்நபரை அக்குற்றம் செய்வதற்கு முன்பே காவலில் வைப்பதாகும். அவ்வாறு காவலில் வைப்பதற்கு ஒரே நிபந்தனை யாதெனில் அவரால் சமுதாயத்திற்கு தீங்கோ அல்லது அரசியல் பாதுகாப்பிற்கு அபாயமோ விளைவிக்கப்படலாம் என நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் அடிப்படையாக இருத்தல் வேண்டும். ஆலோசனை குழு. 44வது திருத்த சட்டத்திற்கு பிறகு 2 மாதங்களுக்கு மேல் ஒருவரை சிறைப்படுத்த வேண்டும் எனில் அச்சிறைப்படுத்தும் உத்தரவு ஆலோசனை குழுவில் குறிப்பீடு செய்தல் வேண்டும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஷரத்து 23 படி பெண்களை ஒழுக்கக்கேடான வாணிகத்தில் ஈடுபடுத்தினாலோ ஊதியம் இல்லாமல் ஒருவரிடம் வேலை வாங்கினாலோ அது குற்றமாகும். ஷரத்து 24 படி 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் யாரும் தொழிற்சாலையிலோ அல்லது சுரங்கத்திலோ பணியில் ஈடுபடுத்தக்கூடாது. சமய அல்லது மத சுதந்திர உரிமை. ஷரத்து 25 படி பொது அமைதி, ஒழுங்கு, சுகாதாரம், அறநெறி ஆகியவற்றிற்கும் அடிப்படை உரிமைகளுக்கு உட்பட்டு எல்லோரும் தங்கள் உளநெறிக்கு உகந்ததாக படும் சமய நம்பிக்கையை கொள்ளவும் சுதந்திரமாக அதனை பின்பற்றவும் மற்றவர்களுக்கு அதன் உண்மையை உணர்த்தி பரப்பவும் குடிமக்கள் அனைவரும் சட்ட உரிமையை பெற்றுள்ளார்கள். எனினும் பொருளாதாரம், சமய நடைமுறையுடன் சேர்ந்த நீதி, அரசியல் அல்லது மற்ற சமய சார்பற்ற நடவடிக்கைகளுக்கு ஒழுங்குபடுத்த அல்லது கட்டுப்படுத்த அரசு சட்டம் இயற்ற அரசிற்கு அதிகாரம் பெற்றுள்ளது. ஷரத்து 26 சமயம் பற்றிய விவரங்களை மேலாண்மை செய்து கொள்ளும் உரிமைகள். அரசியலமைப்பு சட்டம் 26வது ஷரத்து பொது அமைதி, ஒழுங்கு, அறநெறி, சுகாதாரம் ஆகியவற்றின் நலனுக்கு உட்பட்டு ஒவ்வொரு சமயமும் அதற்குரிய அற நோக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளும் உரிமையை பெற்றிருக்கிறது. சமய சம்பந்தமான எல்லா விவகாரங்களையும் மேலாண்மை செய்து கொள்ளும் உரிமையை பெற்றிருக்கிறது. அசையும் சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் சேர்த்து கொள்ளவும் உரிமையாக்கி கொள்ளவும் உரிமை பெற்றுள்ளது. அவ்வாறு சேர்த்து சமய கூட்டங்களுக்கு உரிமையாக்கி கொண்ட சொத்துக்களை சட்டம் கூறும் முறையில் நிர்வகித்து கொள்ளவும் உரிமை பெற்றிருக்கிறது. ஷரத்து 27 வரி விதிப்பும் சமய வளர்ச்சியும். ஷரத்து 27 படி எச்சமயத்திற்கும் அல்லது அதன் உட்பிரிவிற்கும் வரி விதித்து அவ்வரியின் வருவாயை சமய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் செலவு செய்யும் நோக்கத்துடன் எந்த ஒரு குடிமகனும் வரி பணம் கட்ட வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது. கல்விக்கூடங்களில் சமய போதனைகளின் மீதான கட்டுப்பாடு. ஷரத்து 28 படி அரசின் நிதி உதவியை முழுமையாக பெற்று கல்வி பணிபுரியும் நிறுவனங்களில் சமய போதனை செய்தலாகாது. பண்பாடு, கல்வி மற்றும் உரிமைகள். ஷரத்து 29(1) படி இந்தியாவில் எப்பகுதியில் வாழ்பவராக இருப்பினும் தனி மொழி ஒன்றை அல்லது எழுத்து முறையை
தனி கலாச்சாரம் ஒன்றை பெற்றிருக்கும் சமூகத்தினர் அம்மொழி, எழுத்து, கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்ட உரிமையை பெற்றுள்ளனர். ஷரத்து 29(2) படி அரசு அதன் கல்வி கூடங்களிலும் அல்லது அரசு உதவி பெற்று நடத்தப்படுகின்ற கல்வி சாலைகளிலும் எந்த ஒரு குடிமகனும் சமயம், இனம், சாதி, மொழி அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்றினால் கல்வி பெறும் வாய்ப்பை உறுதி செய்கிறது. ஷரத்து 30(1) படி மொழி, சமயம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறுபான்மையினராக உள்ள எல்லோரும் தங்கள் விருப்பப்படி கல்விக்கூடங்களை ஏற்படுத்தி அவற்றை நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய உரிமையை வழங்குகிறது. ஷரத்து 30(2) படி அவ்வாறு தோற்றுவித்து நிர்வகிக்கப்பட்டு வரும் கல்விக்கூடங்களை சிறுபான்மையினர் கல்விக்கூடங்கள் என வேறுபாடு காட்டி அரசு நிதி உதவி வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. ஷரத்து 32 அரசியலமைப்பு தீர்வழிகள் பெற உரிமை. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அந்த உரிமைகளை செயல்படுத்துவதற்காக உயர்நீதிமன்றத்தையோ அல்லது உச்ச நீதிமன்றத்தையோ அணுகி நீதி பேராணைகள் மூலம் தீர்வழிகளை பெற இந்த ஷரத்து உத்தரவாதம் அளிக்கிறது. நீதி பேராணை என்றால் என்ன? இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமைகளை அரசால் மீறப்படின் அவர் உயர்நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ மனு செய்யலாம். மனுவின் சூழலை ஆராய்ந்து உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அவ்வாறு அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருப்பின் அதை நிலைநிறுத்த தக்க உத்தரவுகளை பிறப்பிக்கும். அவைதான் நீதி பேராணை, ரிட் எனப்படும். நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டைச்சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க டிடி தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 1510 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.